அரசியல் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கடினமா தான் உழைக்கிறாங்க. ஆனா வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாரெல்லாம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ எந்த மாதிரியான கிரக நிலைகள் வந்து ஒரு ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா, அரசியல்ல வந்து வெற்றி பெற முடியும்? பொதுவா தேர்தலுக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? அரசியலுக்கும் அரசியல் சார்ந்த தரப்புகளுக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மாற்றங்களுக்கும் பிளானட்ஸோட இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்க தான் போகுது. அந்த வகையில் நம்ம எடுத்தோடனே நம்ம யாரை பார்க்குறோம்? ஒளி தரக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன். சூரியன் தான் வந்து லூமினஸ் பிளானட்னு பார்க்குறோம். அரசியல் அப்படின்னு சொன்னாலே அது சூரியனை தான் குறிக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். இந்த அரசியலில் சூரியன் யார் யாரெல்லாம் டினோட் பண்ணுறாரு அப்படிங்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மேல்தரம் அரசியல்வாதிகள் இருக்கிறாங்கல்ல, ஆட்சியாளர்கள், பொறுப்பில் இருக்கிறவங்க, மினிஸ்டர்ஸு, இவங்க எல்லாத்தையும் இண்டிகேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். இவர் தான் என்ன பண்ணுறாரு? ஆட்சி அதிகாரம் யார் கைக்கு போகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தீர்மானிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, சூரியன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் அரசியலில் சாதிக்கவே முடியாது அப்படிங்கிற அமைப்பை தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா பாண்டவர்களுக்கு கீழே ஆட்சி இருந்தது, ஆனால் சூரியனுடைய அருள் இல்லை. காட்டில் போய் கஷ்டப்பட வேண்டிய காலகட்டம் வந்தது இல்லையா? அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருத்தர் அரசியலில் வெற்றி பெறணும்னு சொன்னால் அவருடைய சுய ஜாதகத்தில் கண்டிப்பாக சூரியன் பலம் பெற்று இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம்.